சர்க்கரை நோய்க்கு மருந்து மாத்திரை மட்டும் போதாது. சாயந்தரம் 6லேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன நடைப்பயிற்சி உங்கள் கணையத்துக்கு எவ்வளோ பெரிய பூஸ்டராக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதோடைய டோஸ் குறையும். உங்கள் சுகரோட வேல்யூ 20லேருந்து 30 பாயிண்ட் வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் ஒரு சின்ன 20 நிமிஷம் மாலை நடைப்பயிற்சியில் நடக்கும். மாலை நடைப்பயிற்சி நம்மளுக்கு எப்படி உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட பிறகு இயற்கையாகவே நம்ம உடம்புல சுகர் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சுகரை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு உடம்புல நிறைய இன்சுலின் தேவைப்படும். இப்போ நீங்கள் வாக்கிங் எக்ஸசைஸ் எதாவது செய்யும் போது உங்கள் தசைகளே அந்த சுகரை உடம்புக்குள்ளே இழுத்துக்கிறதால உங்கள் சுகர் ஸ்பைக் வராமல் நீங்கள் தடுத்து நிறுத்தலாம். பொதுவாக நம்ம டின்னர் சாப்பிட்ட பிறகு நம்ம உடம்புல ஒரு சுகர் ஸ்பைக், அதாவது சுகர் ஏறுறதை நம்ம கவனிக்க முடியும். இந்த வாக்கிங் மூலிமா இந்த சுகர் ஸ்பைக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதால நம்ம உடம்புல HbA1cன்னு சொல்லக்கூடிய அளவு 1லேருந்து 2% குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேரத்தில் நம்ம கணையம் ரொம்ப ஸ்லோவாக தான் வேலை செய்யும். இப்போ இந்த ஸ்லோவாக வேலை செய்கிற கணையத்துக்கு நம்ம உடல் பயிற்சி கொடுக்கும்போது நம்ம உடம்பு கணையத்துக்கு கொடுக்க வேண்டிய லோடு குறைஞ்சி நம்ம மசில்ஸே சுகரை எரிக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறதால கணையத்துக்கும் ஓய்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதோட முக்கியம், நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையும். ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா டென்ஷன் இல்லை, டென்ஷன் இல்லைன்னா சுகர் ஈஸியாக கண்ட்ரோலுக்கு வரும். ப்ராக்டிக்கல் டிப்ஸை பார்க்கலாம். எப்போல்லாம் நடக்கலாம்? சாயந்தரம் 6லேருந்து 8:30 மணிக்குள்ளே உங்கள் நடைப்பயிற்சியை செய்யலாம். எவ்வளோ நிமிஷம் நடக்கணும்? 20 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். யார் நடக்கக்கூடாது? உங்கள் பிபி ரொம்ப கண்ட்ரோலில் இல்லை, உங்கள் கால் பாதத்தில் உணர்ச்சிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை கால் பாதத்தில் புண்ணு இருந்ததுன்னா மருத்துவர் ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நடங்க. சிம்பிள் நடைப்பயிற்சி ஒரு மாத்திரை மாதிரி வேலை செய்யுது. உங்கள் சுகரை 20லேருந்து 30 பாயிண்ட் குறைக்குது. உங்கள் HbA1c அளவை 1லேருந்து 2% குறைக்குது. இது எல்லாமே நம்ம கணையத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கிஃப்ட். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு வாரம் கழிச்சு உங்கள் சுகர் லெவல் என்ன மாறுதுன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.